வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நானும் எங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் அந்த பிரதர்ஸோட ஒய்ஃபுங்களும் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்து பூரி ஜெகநாதர் டெம்பிளுக்கு போனோம். அதுக்கு நாங்கள் ஃப்ளைட்டில் தான் போனோம். நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் நாங்கள் வந்து எல்லாம் வந்து அசெம்பிள் ஆகிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து நான், எங்களோட நாத்தனார், அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃபு, தம்பி எல்லாருமே நாங்கள் 3 பேரும் தனியாக வந்தோம். அப்புறம் அவரோட அக்கா அவங்க தனியாக வந்தாங்க. எல்லாருமே வந்து ஏர்போர்ட்டில் அசெம்பிள் ஆகி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் மொத்தம் ஒரு 29 பேர் வந்து இந்த ட்ரிப்பில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இந்த ட்ரிப்பு வந்து பூரி ஏற்கனவே இவங்களோட நாங்கள் நிறைய ட்ரிப் போயிருக்கோம். அவங்க தான் இப்போ வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்காக நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பஸ் வந்தது. அதில் நாங்கள் எல்லோரும் ஏறிட்டோம். அப்போ லேசாக தூறலாக தான் இருந்தது, மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. அப்போ தான் ஸ்டார்டிங்கு சென்னையில் மழை. அதனால நாங்கள் எல்லோரும் அன்றைக்கி தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஏறி எல்லாம் உக்காந்துட்டோம். அதுக்கப்புறமா அங்கே ஃப்ளைட்லாம் நிறைய வந்து நின்றுட்டு இருந்தது. அதை தான் உங்களுக்கு வந்து அவர் எடுத்திருக்காரு. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்தது, பாருங்கள். நாங்கள் போயிருந்த குரூப்பில் முக்கால்வாசி பேர் சீனியர் சிட்டிசன் தான். அதில் 1-2 பேர் தான் வந்து கம்மியான ஏஜ் உள்ளவங்க. அப்புறமா நாங்கள் எல்லாம் வந்து ஃப்ளைட்டில் ஏறுற இடத்துல இறக்கி விட்டாங்க. அங்கே எல்லாம் க்யூவில் நின்று ஃப்ளைட்டில் ஏறிட்டுருந்தோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளைட்டும் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தது. அதை எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க பேக் சைடில் ஏற சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க அந்த சைடு போனாங்க. அதை போகும்போது அதை எடுத்தாங்க. மேலே ஏறி பேக் சைடும் பாதி பேர் போனாங்க, ஃப்ரண்ட்லேயும் பாதி பேர் வந்து ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டோம். ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணலை. எங்கள் லக்கேஜ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சேஃபாக வந்து உக்காந்துக்கிட்டோம். அப்போ அவங்க சிஸ்டர்ஸ் வந்து பேக்கில் இருந்தாங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க பிரதரும் ஃப்ரண்ட்டில் இருந்தாங்க, எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு நாங்கள் வந்து உக்காந்துட்டோம். அதுக்கப்புறமா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனது. அது ரொம்ப அழகாக இருந்தது. அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம். அது எப்படி மேலே டேக் ஆஃப் ஆகுதுங்கிறது ரொம்ப க்யூரியஸாக பார்த்தோம். எப்பயும் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு தடவையுமே அது வந்து ஒரு என்ஜாயபிளாக இருந்தது. அழகாக மேலே ஏறிச்சு. அதை தான் உங்களுக்கு எடுத்திருக்கோம் பாருங்கள். விண்டோ சீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு வந்து இதை எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப நேரம் வச்சு இதை எடுத்தார். நான் அதில் எடிட் பண்ணி கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், எப்படி மேலே ஏறுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒடிசா போயிட்டோம். அந்த புவனேஸ்வர் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோம். அதுதான் இது புவனேஸ்வர் ஏர்போர்ட்டு. அதில் வந்து ஃப்ளைட்லாம் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் வந்து நடந்து கீழே வந்து எங்கள் லக்கேஜுங்களெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ அங்கே வந்து சாண்டில் வந்து இது மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப கலைநயத்துடன் நல்லா அழகாக இருந்தது. அதை தான் நான் தான் எடுத்தேன். அவர் லக்கேஜெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஜெகநாதரை தான் தாமரை இதழ்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதை சுற்றியும் ஸ்டாச்சுவெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது எது மரத்தாலையா என்னன்னுலாம் தெரியல. அது பேக் சைடும் நல்ல வந்து கார்விங்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பெர்மனண்ட்டாக இருக்குமா இல்லை இப்போ புதுசாக பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. எல்லாருமே அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் அங்கே இருந்தது. இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். நாங்கள் வந்து நான் 29 பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக எங்களுக்கு ஒரு பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பஸ்ஸுக்காக நாங்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுதான் அந்த இடம் தான் இது, ஒடிசான்னு போட்டிருந்தது. அந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பஸ்ஸில் வந்து நாங்கள் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு வந்து எங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுச்சு. நாங்கள் ஹோட்டலில் வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ரிசப்ஷனில் எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் அந்த வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் தான் நான் வீடியோ எடுத்தேன்.
அது வந்து எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் 29 பேருங்கிறனால எங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரூம் அலோகேட் பண்ணி எங்களுக்கு கீயை கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே சாப்பிட வந்துட்டோம். எங்கள் பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லாஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, என் பிரதர் இன்லா ஒய்ஃபு எல்லாருமே வந்து நாங்கள் சாப்பிட வந்தோம். ரொம்ப லேட்டானனால நான் வந்து சாப்பிட்டதை வந்து வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மியூசியத்துக்கு கிளம்பிட்டோம். ட்ரைபல் மியூசியத்துக்கு கிளம்பிட்டோம். ட்ரைபல் மியூசியத்தில் வந்து நிறைய பழங்குடியினரை பற்றின வாழ்க்கை வரலாறுன்னு தான் அதை சொல்லலாம். ஏன்னா அவங்க உபயோகித்த பொருட்கள், அவங்க தங்கியிருந்த இடம், அவங்களோட கலாச்சாரம், கல்யாணம் எல்லாமே வந்து ஒரு தியேட்டரில் ஃபில்ம் மாதிரி போட்டாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க உபயோகித்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ரூமில் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்கள். அந்த காலத்தில் பழங்குடியினர் வந்து நிறைய இந்த மாதிரி குடில்களில் தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த குடில்களோட மாடல்கள் தான் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அந்த மாடல்கள்லையும் ஒவ்வொரு பொருட்கள், அவங்க உபயோகித்த பொருட்கள் வந்து மாடல்களாக வச்சுருந்தாங்க. அவங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ண பொருட்களா இல்லை இவங்களா செய்த பொருட்களா தெரியல. ஆனால் நிறைய அந்த மாதிரி ஒவ்வொரு குடிலையும் ஒவ்வொன்றும் இருந்தது. ராஜா மாதிரி, ராஜா ராணி மாதிரி நிறைய பொம்மைகள், அதுக்கப்புறம் தராசு மாதிரி எல்லாமே வந்து அந்த குடில்களில் இருந்தது. ஒரு 10, 12 குடில்கள் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு, அதை சுற்றி 4, 5 ரூம் இருந்தது. அதில் வந்து பழங்குடியினர் உபயோகித்த அவங்களோட அந்த காலத்தில் வந்து அவங்க எதை யூஸ் பண்ணாங்க, இசைக்கருவிகள், அணிகலன்கள், போர்க்கருவிகள் இதெல்லாமே வந்து அவங்க வந்து மியூசியத்தில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ரூமில் தனித்தனியாக இருந்தது. அந்த ஒவ்வொரு ரூம்லேயும் நாங்கள் போய் பார்த்தோம். அவங்க எப்படி உடை உடுத்தியிருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் மாடல்கள் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த பாருங்கள், நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் தான் மாடல்கள் இருந்தது. நிறைய மாடல்கள் இருந்தது. நல்லா இருந்தது அது. அது பொக்கிஷமாக அதை பாதுகாத்து வர்றாங்க. அது அவங்க உபயோகித்த இசைக்கருவிகள் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள், இதெல்லாம் தான் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்தோம். அங்கே வளையல் செஞ்சுட்ருந்தாங்க. அந்த வளையலில் கூட நாங்கள் வாங்கினோம். அந்த வளையல் செஞ்சதை எடுத்தோம். அந்த வளையல் கடை பக்கத்துலேயே வச்சு எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வளையல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ இது. இதுக்கப்புறமா பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் வந்து நாங்கள் கோவிலுக்கு போனது, வந்தது எல்லாம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க.